ஒரு கப் பைத்தம்பருப்பு எடுத்து குக்கரில் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த பருப்பு கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் கோஸ், இதையும் இது கூடவே போட்டுக்கிறேன். இதை மூடி குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுப்போம். அரிசி ஒலை கொதிச்சிடுச்சு. நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து உலையில சேர்த்துடலாம். சாதம் வந்து குக்கரில் வைக்கிறத விட வடித்து சாப்பிட்டா நல்லது. கஞ்சி வடிக்கணும், அந்த மாதிரி வடித்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க. அதுவும் நாங்கள் சாப்பிட்றது பச்சரிசி சாதம், அதனால் நான் வடித்து தான் எடுப்பேன். ஒரு கடாயில் சும்மா ஒரு பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி பருப்பில் வந்துட்டு பச்சை மிளகாய் நான் போட்டுருக்கேன், அதனால் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். வாசனைக்காக சும்மா 4 தனியா, 4 மிளகு, கொஞ்சம் சீரகம், இது வரைக்கும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். நம்ம வறுத்ததை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடாக இருக்கும். கடாய் வந்து இப்போ நல்லா சூடாக இருக்குது. அதுலேயே நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு 10-15 பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை, இதை அப்படியே இதில் சேர்த்து. இது கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு கருணக்கிழங்கு கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் சரி. காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான புளி வந்து இங்கே கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் கூட சேர்த்துடலாம். புளி வடிகட்டி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டக்குன்னு ஊற்றும் போது இதுலேருந்து வராமல் வந்து கையில் பட்டு கை சுடாமல் இருக்கும். இதே மாதிரி இப்பயும் நமக்கு கையில் வந்து ஓரளவுக்கு தான் வடிகட்டும். இது வந்து நல்லா சூப்பராக வடிகட்டி கொடுக்குது. இது கூட இன்னும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஸோ உப்பு, புளி, காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் விட்டுக்கலாம் வாசனைக்கு. அவ்வளோதான். இது கொதித்து காய் வெந்துடுச்சுன்னா இறக்கிட வேண்டியது தான். கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா பருப்பையுமே சேர்த்துக்கலாம். மிளகாவை வந்து இது மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பல்லாக எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ கோஸு, பருப்பு எல்லாம் நல்லா தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு
போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் மசிஞ்சு வர மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருவோம். ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அலம்பி இதிலேயே சேர்த்துப்போம். ஏன்னா கடலப்பருப்பு தானே, நல்லா இது கட்டியாகி வரும். தண்ணி ஊற்றினா அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வைப்போம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சாதமும் வந்துடுச்சு. சாதத்தை வடிச்சுக்கணும். கூட்டுமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காய் வந்துடுச்சு. இது போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துப்போம். முடிஞ்சிடுச்சு. ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் விட்டுப்பேன். இந்த நெய்ங்கிறது ஆப்ஷன் தான். நீங்கள் எண்ணெய் விட்டு தாளிக்கிறது இருந்தாலும் தாளிச்சுக்கலாம். ஏன்னா இது கோஸ் கூட்டுக்கு நெய் விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சுடு சாதத்தில். சாதத்துக்கு நெய் விடுறதுக்கு நான் இந்த தாளிப்பில் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் எண்ணெயில் தாளிச்சுட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிடும்போது நெய் இட்டு சாப்பிட்டாலும் ஓகே. எல்லாம் ஒன்று தான். நம்ம பண்ணுறது தான் சமையல். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சீரகம் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு அவ்வளோதான். இது அப்படியே இந்த கூட்டில் போட்டு அவ்வளோதான். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த கோஸ் கூட்டுக்கு மாங்காய் தொக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம். இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் துருவி வச்சுருக்க மாங்காவை அதில் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த மாங்காவுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் காரம் நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. அதனால் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெந்தயத்தூள், கடுகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு சிம்மில் வைக்கணும். நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விடணும். கொஞ்ச நேரம் விட்டு கிளறிக்கிட்டே இருந்தோன்னா சட்டகாசமான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடும். இதை அப்படியே நம்ம ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா 1 வாரம் கூட நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறமா தோசைக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ஆல் இன் ஒன் சைட் டிஷ் இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை அப்படியே நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு விடுவோம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டோம்னா சூப்பராக நல்லா அதில் நம்ம விட்டோம் இல்லையா நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொக்குலேருந்து. ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற டைம் தான் அது நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற அடையாளம் அது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு கண்டெய்னருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ கிளறி விடும்போது பாருங்கள், அப்படியே கடாயில் ஒட்டாமல் எப்படி நல்லா சுருண்டு வருது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், அதை எடுத்துடுவோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா சாதம், கோஸ் கூட்டு, அதுக்கப்புறமா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, மாங்காய் தொக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது கூட தயிரும் உப்பும் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி லன்ச். இந்த காம்போ பிடிச்சிருக்கான்ட்டு சொல்லுங்கள்.